ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது எரியுது பாருங்கள். இந்த விளக்கு நான் ஏற்றி வைக்கிறேன் பாருங்கள். இது நல்லா எரியுது. என்ன இலைன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். ஆனால் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி செய்யுங்க. இது தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. இதில் அத்தனை மகத்துவம் இருக்குதான். அதனால் இது கோயிலுங்களில் கூட விற்கிறாங்களாம். இந்த இலையை நீங்கள் இந்த இலையை நான் ஒரு ஸ்டெம்மு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். அது இப்போது இன்றைக்கி வச்சு அதிலிருந்து ஒரு இலையை எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுலேருந்து ஒரு 2 இலையை எடுத்து தான் லீப்பு 2 எடுத்து விளக்கு ஏற்றினேன். உங்கள் எதிர்க்கே என்ன பிரகாசமாக எரியுதுன்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு செடி நீங்கள் எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டில் வைக்கலாம். எப்போவுமே பால் உள்ள செடியை வைக்கக்கூடாது. இந்த செடியை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். இந்த செடி எனக்கு தெரியும். இது பேய் விரட்டி பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூலிகை செடி. அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் இதில் தான் விளக்கு ஏற்றுவாங்களாம். இதில் தான் அந்த காலத்தில் விளக்கும் வீட்டுங்களையும் ஏற்றுவாங்களாம். இதை வீட்டுக்குள்ளே ஏற்றுனா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா. தீய சக்திகள் நம்ம வீட்டுக்கு அண்டாதான் தெய்வீக சக்தி கிடைக்குமா. அது நான் இலையை கிள்ளி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் 2 இலையை கிள்ளி 2 விளக்கு ஏற்றுங்க. அது எதுவுமே இல்லாமல் ஒரு எண்ணெயை ஊற்றி பச்சை இலை விளக்கு எரியுது அப்படின்னா அது தெய்வீக ஆற்றல் இருக்கும் அதில் அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே போல் தான் அந்த செடிக்கும் தெய்வீக சக்தி இருக்குது. இதை தெய்வீகமாக பூஜை பண்ணி எடுத்து வச்சு வீட்டில் செஞ்சாங்கன்னா வீடு நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்களாம். வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்களாம். எல்லாருமே வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமா. இப்போ கூட கோயிலுங்களில் எந்த கோயிலையாவது போய் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இந்த இலையை விற்கிறாங்க. இது எங்கேயோ கிடைக்கலையேன்னு பார்த்தா ஒரு இடத்துல இருந்தது. அவங்கள கேட்டு 2-3 செம்மு எடுத்துன்னு வந்து வச்சு உங்களுக்கு இதை வீடியோ போடுறேன். அது வாடின மாதிரி இருக்குதுன்னா நான் அப்போ தான் எடுத்துன்னு வந்து நட்டு உங்கள்கிட்ட வீடியோ போடுறேன். இது நீங்களும் இது மாதிரி வாங்கின்னு வந்து வைங்க. வச்சு இந்த செடியை நட்டு நம்ம வீடு நல்லா இருக்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இது அத்தனையும் நல்லது. இதோட பேர் சொல்லிட்டேன் பாருங்கள். பேய் விரட்டின்ட்டும் பேர் இருக்குதான். பெருந்தும்பை அப்படின்ட்டும் பேர் இருக்குதான். நல்லதை வீடியோ போட்டால் அதை பாருங்கள். நான் எல்லோரும் பயன்பெற்று குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருங்க. இந்த செடியே எடுத்துன்னு வந்து ஒரு செம்பாவது நம்ம வீட்டில் வையுங்க. வச்சு சந்தோஷமாக இருக்க பழகிக்கங்க. குடும்பம் ஒற்றுமையாக இருக்குமா. பாருங்கள், சின்ன ஒரு தான் அது அப்படி ஏற்றுறேன். எவ்வளோ நல்லா பிரகாசமாக எரியுதுன்ட்டு நீங்களே பாருங்கள். இப்போ எரியறத நீங்களே பார்த்துக்கங்க. என்ன ஜோதியாக எரியுது. அது மாதிரி நீங்களும் இதை ஏதோ சொல்கிறேன்னு இல்லை, தண்ணி பட்டுடுச்சு. அதனால் கொஞ்சம் அந்தாண்ட விளக்கு கொஞ்சம் இதுவாக எரியுது. 2 இதுலேயும் அந்த 2 இலையிலையும் தண்ணி பட்டுடுச்சு. அதனால் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னும் அந்த தண்ணி படாமல் இருந்து தண்ணி பட்டதே இவ்வளோ எரியுதுன்னா தண்ணி படாத இலையில எவ்வளோ எரியும்னு நீங்கள் பார்த்துக்கங்க. சும்மா வெறும் நல்லெண்ணெய் 9 எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெய் இதெல்லாம் போட்டு நெய்யில் எதில் ஒன்றா ஏற்றலாம். நீங்கள் எந்த எண்ணெயில் ஏற்றினாலும் அவ்வளோ பிரகாசமாக எரியுது. எங்கள் வீட்டில் நான் ஏற்றி வைக்கிற தெய்வீக சக்தி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நல்லது செய்வோமே, ஆண்டவன் நல்லதையே செய்வான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.